வணக்கம். திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைவது அவசியம். விஜய் மற்றும் சீமானுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார். விஜயும் திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் போராடுகிறார். எனவே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நினைக்கும் யாராக இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அஇஅதிமுக பாஜகவுடன் இணைந்து கூட்டணி அமைத்து தற்பொழுது தேர்தலுக்கான இந்த சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தனியார் பத்திரிகைக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பும் அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருந்த நிலையில் தாவேகா சார்பில் பாஜக அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் அங்கம் வைக்காது என்றும் அவருடைய கூட்டணி அழைப்பை முற்றிலுமாக புறக்கணித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவிற்கு அழைப்பு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி அமைக்காது எனவும் தற்பொழுது அவர்கள் சொல்லி வரக்கூடிய நிலையில் நேற்று நடைபெற்ற சேலம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலும் குரான் மீது ஆணையாக பாஜகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்காது என்றும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். சீமான் அவர்கள் இது குறித்து பேட்டியளிக்கும் பொழுது தேர்தலுக்கு இன்னும் 10 மாத கால அவகாசம் இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என கேட்டிருந்தார். இருவர் தற்பொழுது பாஜக கூட்டணிக்கு செல்வார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போன்று பாஜக அங்கம் வைக்காத அஇஅதிமுகவைத்தான் தமிழக வெற்றி கழகம் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார்? அதிமுக அழைப்பை ஏற்பாரா அல்லது தொடர்ந்து மறுப்பாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் பாஜக அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணியில் இணையாது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரே சூழலாக இருக்கிறது.